2 அறிஞர்களை சேர்த்து சேர்த்து பேசுகிற வேலையாக போச்சு. அவன் இந்த அறிஞரை பற்றியும் தெரிஞ்சுக்கல, அந்த அறிஞரை பற்றியும் தெரிஞ்சுக்கல. அவனுக்கு என்ன தெரியுமோ அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கான். என் முழுமையாக பேச சொல்ல, பெரியாரை பற்றியும் பாரதியாரை பற்றியும் உண்மையாக பேச சொல்லுங்க. எப்படி அங்கிட்டு இங்கிட்டு வைக்கிறான் அவங்கள? அவர் ஒரு காலத்தில், இவர் ஒரு காலத்தில், அவர் ஒரு அமைப்பில், அவர் ஒரு சிந்தனையில் பேசினவங்க. இந்த கலசிலிங்கம் கல்லூரியில் ஒரு தடவை நம்ம அப்துல் கலாம் ஜனாதிபதி வந்திருந்தார். அப்போ கூட்டம், பயங்கரமான கூட்டம், போக்குவரத்தே நின்று போச்சு. அப்போ ஒரு விவசாயி ஒரு சைக்கிளில் தன்னுடைய மனைவியை தூக்கி வச்சுக்கிட்டு வர்றாரு. அப்படி கூடி அவரால் போக முடியல. என்னையா இவ்வளோ கூட்டமாக இருக்கீங்க, கொஞ்சம் கூட தெரிய வேண்டாமா? இப்படியா வந்து குறுக்க நிற்கிறது எத்தனை பேர்? அப்படி யோ பேசாமல் போயா, ஜனாதிபதி வர்றாரு. ஜனாதிபதினா பெரிய கலெக்டரா? ஏன்னா அவருக்கு தெரிஞ்சது கலெக்டர் தான். அவர்கிட்ட கேட்டப்போ அவர் பதில் கேட்கட்டும், மனுஷங்க இருக்கவா செய்கிறாங்க அப்படிம்பாரு. அவர் எப்படி கலெக்டர் மட்டும் தெரிஞ்சு வச்சுருக்காரோ அது மாதிரி இவர் ஏதோ கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இந்த பேர்களெல்லாம் வச்சுக்கிட்டு இந்த இவரா அவரா அவரா இவரா அப்படின்ட்டு அங்கங்கே மூட்டி விட்டுக்கிட்டே தெரியுது. உண்மையிலேயே முழுசாக படிச்சிருந்தா இப்படி பேசுவானா எவனாவது? நம்ம பேர் சொல்லுவாங்க, என்ன பெரியார் படிக்க வச்சார், அதெல்லாம் முன்னாடியே ஔவையார் படிச்சுட்டா, திருவள்ளுவர் படிச்சிட்டாரு, சங்க இலக்கியம்லாம் படிச்சிட்டாங்க, அதெல்லாம் முன்னாடியே படிச்சிட்டாங்க. அது சும்மா இப்போ வந்து பெரியார் என்னத்தை படித்தார், பெரியார் வந்து சொல்லிக் கொடுத்தாராக்கும். பிறகு ஒரு காமராஜர் கல்வி கண் திறந்தாருங்கிறாங்களே, எப்போ திறந்தார்? அவர் ஏன் திறந்தார்? பிறகு இடையில என்ன ஆச்சு? பூட்டி கிடந்த அத்தனை பள்ளிக்கூடத்தையும் திறந்தார். ராஜாஜி பூட்டி வச்ச பள்ளிக்கூடத்தை போகிறான். காமராஜர் ஏன் திறந்தார்? பாரதியார் சொல்கிறாருல்ல, அன்ன சத்திரமாயிரம் நாட்கள் ஆலயம் 16 நாட்கள் அன்னையாவனும் புண்ணியம் கூடி ஒரு ஏழைக்கு எழுத்தறிவித்தா. அப்போ ஏழை எழுத்தறிவு இல்லாமல் இருக்கானா? ஏன் இருக்கான்? எப்படி வந்தான்? சங்க இலக்கியத்தில் படித்தான்ல, அது தொடர்ந்து வர வேண்டியதானே? ஏன் இப்போ அறிவு இல்லாமல் போனான்? அப்போ இடையில் நடந்தது என்ன? அழகாக சொல்கிறார். இடையில் இப்படி ஒரு மிகப்பெரிய ஞானத்தை கெடுப்பதற்கு ஒரு கூட்டம் வந்தது என்று சொல்லி இந்த பார்ப்பனிய கூட்டத்தில்தான் அழகாக சொல்கிறார் தன்னுடைய கவிதையில். நாம் இருக்கும் நாடு நமதென்பது அறிந்தோம், இது நமக்கே உரிமையாம் என்பதும் அறிந்தோம் என்று பாரதியார் சொல்கிறார். ஒரு ஆள் கேட்குறார், என்னங்க சொல்கிறார் பாரதியார், இது ஓன் நாடாம்பா, இது உனக்குத்தான் சொந்தமா அப்படியா சொல்கிறாரு? ஆமாம், ஓ நாடு இது உனக்கு தான் சொந்தமா? என்னமோ நீங்கள் தான் சொல்கிறீங்க. எஸ்ஐஆரில் பேர் இல்லைங்கிறாங்களே, பேர் எடுத்துட்டானே எஸ்ஐஆர்லேருந்து. பிறகு என்ன, ஏன் நாடு எனக்கு சொந்தம்? இதற்கு கூட பாரதியார் தான் குறை சொல்லுவான். என்ன சொல்லியிருக்காரு? கடைசியில் அவன் அகதியால் நிற்கான் நாட்டில். பாரதியார் ஒரு மிகப்பெரிய சகாப்தம். பாரதியாரை பற்றி பேசுகிறவர்கள், நான் பாகிஸ்தானில் போய் பேசுவேன், அங்கே போய் பேசுவேன், இங்கே போய் பேசுவேன். நீ பேசுகிற இடத்துல பேசு. இந்த தாயின் மணிக்கூடி எப்படி இருக்கணும்னு சொல்லி பாடியிருக்கிறார். அந்த பாட்டை பேசு. தாயின் மணிக்கூடி எப்படி இருக்குதான்? இந்திரன் வஜ்ஜிரம் ஓர்வாள், எங்கள் துர்க்கர் இளம்பிறை ஓர்வாள். எங்கள் துர்க்கர் பாரதியார் சொல்றார். இந்திரன் வஜ்ஜிரம் ஓர்வாள், எங்கள் துர்க்கர் இளம்பிறை ஓர்வாள், மந்திரம் நடுவுறத் தோன்றும் அந்த மாண்பை வகுத்திட வல்லவன் யானோ என்று பாடுகிறார். அவரை போய் நான் அங்கே பேசுவேன், இங்கே பேசுவேன், இங்கேயே பேசு. அவர் என்ன பேசினார்னு மட்டும் பேசு. எதுக்கு சொல்ல வரேன்னா, 2 அறிஞர்களை சேர்த்து பேசுகிற வேலையாக போச்சு. அவன் இந்த அறிஞரை பற்றியும் தெரிஞ்சுக்கல, அந்த அறிஞரை பற்றியும் தெரிஞ்சுக்கல. அவனுக்கு என்ன தெரியுமோ அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கான். என் முழுமையாக பேச சொல்ல, பெரியாரை பற்றியும் பாரதியாரை பற்றியும் உண்மையாக பேச சொல்லுங்க. எப்படி அங்கிட்டு இங்கிட்டு வைக்கிறான் அவங்கள? அவர் ஒரு காலத்தில், இவர் ஒரு காலத்தில், அவர் ஒரு அமைப்பில், அவர் ஒரு சிந்தனையில் பேசினவங்க. இந்த கலசிலிங்கம் கல்லூரியில் ஒரு தடவை நம்ம அப்துல் கலாம் ஜனாதிபதி வந்திருந்தார். அப்போ கூட்டம், பயங்கரமான கூட்டம், போக்குவரத்தே நின்று போச்சு. அப்போ ஒரு விவசாயி ஒரு சைக்கிளில் தன்னுடைய மனைவியை தூக்கி வச்சுக்கிட்டு வர்றாரு. அப்படி கூடி அவரால் போக முடியல. என்னையா இவ்வளோ கூட்டமாக இருக்கீங்க, கொஞ்சம் கூட தெரிய வேண்டாமா? இப்படியா வந்து குறுக்க நிற்கிறது எத்தனை பேர்? அப்படி யோ பேசாமல் போயா, ஜனாதிபதி வர்றாரு. ஜனாதிபதினா பெரிய கலெக்டரா? ஏன்னா அவருக்கு தெரிஞ்சது கலெக்டர் தான். அவர்கிட்ட கேட்டப்போ அவர் பதில் கேட்கட்டும், மனுஷங்க இருக்கவா செய்கிறாங்க அப்படிம்பார். அவர் எப்படி கலெக்டர் மட்டும் தெரிஞ்சு வச்சுருக்காரோ
அது மாதிரி இவர் ஏதோ கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இந்த பேர்களெல்லாம் வச்சுக்கிட்டு இந்த இவரா அவரா அவரா இவரா அப்படின்ட்டு அங்கங்கே மூட்டி விட்டுக்கிட்டே தெரியுது. உண்மையிலேயே முழுசாக படிச்சிருந்தா இப்படி பேசுவானா எவனாவது? இல்லை. அந்த தாயின் மணிக்கொடியை காத்து கொண்டிருக்கிறது யாராருன்னு சொல்கிறார் பாரதியார். அந்த 4 வரியாவது படிக்கணும். யாராரு? செந்தமிழ் நாட்டு பொருளர், சிந்தை துணிந்த தெலுங்கர், சேர்ந்தன் வீரர், தீக்கன் மறவர், துளுவர், கன்னடர், மராட்டர், ரஜபுத்திர வீரர், வங்கத்தினர், இவர் எல்லோரும் அந்த கொடியை காத்து கொண்டிருக்கிறார். இந்த தேசிய ஒருமைப்பாடு முதல்ல உனக்கு தெரிஞ்சு வச்சிருக்கிறியா? தெரிஞ்சு வச்சிருக்கியான்னு கேட்குது. இப்போ பெரியார் கடவுள் இல்லை, கடவுள் இல்லை, கடவுள் இல்லவே இல்லைங்கிறார். இப்போ நமக்கு பெரியாரும் பாரதியாரும் ஒன்று தான் பேசுகிறோம். ஆனால் பாரதியார் தெய்வம் உண்டுன்னு சொல்கிறாரு. தெய்வம் உண்டுன்னு சொல்கிறாருங்கிறத நான் சொல்கிறேன். அது பெரியாருக்கு விரோதமாக இருக்கான்னு நீங்கள் தான் சொல்லணும். எப்படி சொல்கிறார்? தெய்வம் இருக்குன்னு. உண்மையின் பேர் தெய்வம் என்போம், உண்மையின் பேர் தெய்வம் என்போம், அன்றி ஓதிடும் வேதங்கள் பொய்யெனக் கண்டோம். ஓதுறாங்களே வேதங்கள், அது சுத்த புழுகு, நம்பாத. பாரதியார் சொல்றார், ஓதிடும் வேதங்கள் பொய்யெனக் கண்டோம், உண்மைகள் வேதங்கள் என்போம். வேதங்கள் வச்சு உண்மைகள் வேதங்கள் என்போம், மற்றும் உள்ள மறைகள் கதையெனக் கண்டோம். பரபுரம் கதை தான். அவருடைய பாட்டில் இருந்த ஒரே ஒரு பாட்டு சொல்கிறேன். புதிய புராணங்கள்னு எழுதியிருப்பார். தயவுசெய்து அதை எடுத்து படிங்க. புதிய புராணங்கள். பழைய புராணத்தையெல்லாம் விட்டுட்டார். பழைய புராணத்தில் சொல்லி வர்றார் பாருங்க. புதிய புராணங்கள் என்ன சொல்கிறாரு? பாரதியார்கிட்ட போய் ஒருத்தர் கேட்குறாரு, ஐயா இந்த மாதிரி இங்கேருந்து கடலை தாண்டிட்டு போனாராம ஒரு ஆள் சிலோனுக்கு, அது நெசமா? அப்புறம் என்னமோ அது நெருப்பில் பிறந்தாலாமே ஒரு பொண்ணு, அவளால் பெரிய யுத்தமே நடந்து உலகமே அழிஞ்சு வச்சாமே, அதெல்லாம் நெசந்தானா? பிறகு என்னமோ பீமே நாகர்குலத்தில் போய் ஒரு பொம்பளையை கல்யாணம் முடித்தானா. பிறகு என்னமோ சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் அங்கே கல்யாணம் நடந்துச்சான். அந்த பக்கம் பெருவாரி கூட்டமெல்லாம் ஸ்பெஷல் வண்டிகள்லாம் விட்டதுனால பூமி டமக்குன்னு இறங்கிருச்சாங்கிட்டு. ஏன்னா விஐபி கல்யாணம் இல்லை, ஸ்பெஷல் ட்ரெயின் ஸ்பெஷல் பஸ்ஸெல்லாம் விட்டுருக்கான். டமக்குன்னு பூமி அங்கிட்டு இறங்கிருச்சான். ஏன்னா பூமி அப்போ உருண்டியா இல்லை, கட்டையாக வந்துருக்கு. அங்கிட்டு இறங்கணும்னா இறங்கிருச்சு. அப்போ அது சரியாக இருந்ததுக்கு அகத்தியர்னு ஒருத்தருங்கிட்ட அனுப்புனாங்களாம். அகத்தியர் 3 அடி தான் இருப்பார். அவர்கிட்ட வந்தவொடனே சரியாக போச்சான். இதெல்லாம் நெசந்தான ஐயான்னு பாரதியார்ட்டு கேட்குறாரு. பாரதியார் சொல்கிறாரு, அட கிறுக்கு பயல்களா, இன்னுமாடா நம்பிக்கிட்டு இருந்தீங்க? கடலினை தாவும் குரங்கும், வெங்கடலில் பிறந்ததோர் செவ்விதழ் பெண்ணும், வடதிசை தாழ்ந்ததாலே தெற்கில் வந்து சமன் செய்யும் குட்டை முனியும், நதியினுள்ளே மூழ்கி போய் நாகையூரர் பாம்பின் மகளை விதியுறவை மனம் செய்த திரள் வீமனும் கற்பனை என்பது கண்டோம். ஒன்றில் உண்மை என்று உரைத்து மற்றொன்று பொய் என்று உரைத்து நன்று புராணங்கள் செய்தார். இதில் ஒன்று சொல்லுவான், அதில் ஒன்று சொல்லுவான், கண்டமேனிக்கு புழுகுவான். இதை நம்பாத. அது பாரதியார் சொல்றார், நம்பாத. நந்தனை போல் ஒரு பார்ப்பான் உண்டோ? நந்தனை பற்றி தெரியுமில்ல உங்களுக்கு? நந்தன் கதை. நந்தன் தில்லையில் போய் அவருக்கு பேர் திருநாளை போவார்னு பேர். தில்லையில் போய் தரிசனம் பண்ணுறதுக்காக அவன் அந்த பார்ப்பான்ட்டு அவர் அடிமையாக வேலை செய்கிறாரு. கடுமையாக வேலை கொடுப்பான். இவன்லாம் போய் தில்லையில் போய் சாமி முடவா அப்படின்னு சொல்லி 1000 ஏக்கர் நிலம் வச்சுருப்பான். அவ்வளவு அறுவடை செய்யுமா, அவ்வளவு தூத்தி விடுமா, அத்தனை இரவோடு இரவாக மாதம் செஞ்சுக்கிட்டே இருப்பான். கடைசியில் போக முடியாது. சரி போக முடியல அப்படின்னு சொல்லி நாளைக்கு போவோம் அப்படின்றான். அதனால அவருக்கு பேர் திருநாளை போவார்னு பேர். அவன் தான்டா பாப்பான்னு சொல்கிறார் பாரதியார். சும்மா உட்காந்துக்கிறவனா பார்ப்பான்? அவன் தான் பார்ப்பான். அங்கே கும்பகோணத்திலேருந்து ஒரு குன்னியூர் சாம்பசிவ ஐயர்னு சொல்லி கும்பகோணத்து பக்கத்தில் அங்கேருந்து எங்கள் ஊர் திருத்தங்களில் நின்ற நாராயண பெருமாள் கோவிலுக்கு சாமி மூட வந்திருக்கிறார். அந்த காலத்தில் வில்வண்டியில் தான் வரணும். கும்பகோணம் அங்கே இருக்குது, சிவகாசி அங்கே இருக்குது.
ஏறத்தாழ இங்கேருந்து கிட்டத்தட்ட விழுப்புரம் வரைக்கும் அவ்வளோ தூரம் வில்வெட்டியில் வந்திருக்காரு. ஒரு அடிமை பின்னாடி போய் கையை கட்டிகிட்டே வந்திருக்கான். ஒரு துண்டு மட்டும்தான் கட்டியிருப்பான். அவனுக்கு எந்த விதமான உத்தரவாதமும் இல்லை, சாப்பாட்டுக்கோ எதுக்கோ. அதெல்லாம் தான் பார்த்துக்கணும். வில்வண்டிக்கு பின்னாடியே அவருக்கு சேவை செய்கிறதுக்கு பின்னாடியே வரணும். விழுப்புரம் வரைக்கும் அவன் பின்னாடியே வந்திருக்கான். அந்த குன்னியூர் சாம்பசிவ இரு திருத்தங்களுக்கு வந்து நின்றநாராயண பெருமாள் கோயிலுக்குள்ளே போய் சாமியை கும்பிட்டு, அந்த தெப்பக்குளம் இருக்குது, அந்த தெப்பக்குளத்துக்கு முன்னில் ஒரு துளசி செடி இருக்குது, அது பிடுங்கன்னு குனிஞ்சி பிடிங்கிருக்காரு. வலிக்கு தெப்பக்குளத்தில் விழுந்து கால் 2 காலம் அடிபட்டு போச்சு. ரத்தம் சொட்ட சொட்ட வெளியே வந்திருக்கிறாரு. அவன் வேலைக்காரனை உள்ளே கூப்பிடக்கூடாதுல்ல, அவன் இந்த தாழ்த்தப்பட்டவன் இல்லை, கோயிலுக்குள்ளே வரக்கூடாது இல்லை, வெளியே வந்திருக்காரு. டேய் வாடா, என்ன சாமி என்ன இப்படி இருக்கீங்க, ஆகிப்போச்சு, நீ போய் நான் சொல்கிற மாதிரி உங்கள் வீட்டில் சொல்லிட்டு வான்ட்டுருக்காரு. எப்படி சொல்லணும் சாமி? திருத்தங்கள் திரு நின்றநாராயண பெருமாள் கோயிலுக்கு, திருக்குணதை திருலோக தாத்தாச்சாரி திருத்தங்கள் திரு நின்றநாராயண பெருமாள் கோயிலுக்கு, நின்றநாராயண கோயிலுக்கு திருவிஜயம் செய்யும்போது திருக்கோயிலில் இறங்கி திருக்குளத்து படிக்கட்டுகளிலே திருத்துழாய் பண்ணுங்கிறச்ச திருக்குளத்து பாசிகள் வழிக்கு திருக்கால்கள் ஹீனம் அடைந்தார் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருக்காரு. சரி நான் சொல்லிட்டு வந்துடுறேன். எப்படி சொல்லுவேன்? இந்த இப்போ சொன்னீங்கல்ல, அதாண்ட எப்படி நான் சொல்லுவேன்? இன்னொரு தடவை சொல்ல, நல்லா கேட்டுக்கோ. சரி சொல்லுங்க. திருக்குழந்தை திருலோக தாத்தாச்சாரி, திருக்குழந்தான்னா கும்பகோணம், திருக்குழந்தை திருலோக தாத்தாச்சாரி திருத்தங்கள் திரு நின்றநாராயண பெருமாள் திருமுகம் சேவிக்க திருக்கோவிலுக்கு வந்து திருக்கோவில் வளாகத்தில் இருக்கக்கூடிய திருப்படி கட்டுகளே திருத்துழாய் படுங்கிறச்சே, திருத்துழாய்னா துளசிக்கு தான் திருத்துழாய் படுங்கிறச்சே திருக்கோவில் படிக்கட்டுகளில் விழுந்து திருக்கால்கள் ஹீனம் அடைந்தார். சரி சாமி அப்படியே சொல்லிடுறேன். எப்படி சொல்லுவேன்? இந்த சொன்னிகளில் சொல்கிறா, எப்படி சொல்கிறா, கும்பகோணத்து பாப்பான் குட்டியில் வந்துட்டான்னு சொல்லிடுறேன். இவனுக்கு கல்வி இல்லைன்னா பாரதியார் சும்மா இருப்பாரா? அவனுக்கு கல்வி இல்லைன்னு சொல்லி ஏன் பாரதியார் என்ன பாரதியார்? இதே ஆள் தான் கண்ணியன் பூங்குன்றனார், ஒரு ஒடுக்கப்பட்ட, அவர் என்ன படித்தாருக்காரு? அவர் காலேஜில் படித்தார். அப்போ எந்த பள்ளிக்கூடமாக இருந்திருக்குமா? 3000 வருஷத்துக்கு முன்னாடி சங்க இலக்கிய பாடகன் கணியன் பூங்குன்றனார் அவர் சொல்வார், யாதும் ஊரே யாவரும் கேளீர். அந்த 10 வரி தானே ஐயனா சபையில் பொறிச்சு வச்சுருக்கான். அப்போ இவனுக்கு கல்வியே வராதுன்னு சொல்லி அவனை ஒடுக்கியே வச்சுருந்தாங்களே. அதுதான் பாரதியார் சொல்கிறாரு, இப்படியே ஒதுக்கியே வச்சுருக்காங்களே, அவன் எப்போ படித்து முன்னுக்கு வர்றது? இப்படியே இவர் பேசி, இவங்களுக்காகவே பேசி கடைசியில் இவர் தள்ளி வச்சுட்டாங்க. யார? பாரதியாரை அவர் ஜாதியிலிருந்து தள்ளி வச்சுட்டாங்க. யார்? ராஜாஜி, கல்கி, இந்த குரூப்பே அவரை தள்ளி வச்சிச்சு, கண்டுக்கிறதே இல்லை அவரை. அவர் அவ்வளோ சிரமப்படுறார், யாரும் பேசுறதில்லை, யாரும் முகம் கொடுக்கறதில்ல, ஒரு சிரமப்படுறார். ஒரு நாள் பொம்பளை பிள்ளைய கல்யாணம் முடியாமல் இருக்குது. பாண்டிச்சேரியிலிருந்து அவர் மனைவி செல்லம்மா ஒரு பொட்டணத்தை எடுத்துக்கிட்டு கோவச்சிட்டு கிளம்பிடுச்சு. போயா, உங்கள்கிட்ட மனுஷன் இருக்க முடியாது, எல்லா குழந்தைகளும் கல்யாணம் முடிச்சு போய்கிட்டு இருக்கு. அது நம்ம சாதியில் 9 வயசுலாம் கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. இது வயசை தாண்டி போய்கிட்டு இருக்கு. நீ எப்போ பார்த்தாலும் போகிற வாரம் வந்துக்கிட்டே இருந்த தண்டைச்சோறுன்னு பார்ப்பான்னு சொன்னால் எவனாவது ஒன்று பொண்ணு வைப்பானா என் வீட்டில்? நம்ம பார்ப்பன வீட்டில் தான் இப்போ சம்மந்தம் பண்ணணும். நீ அவனை போய் தண்டைச்சோறுன்னு பார்ப்பான்னா இவன் நம்ம வீட்டு சம்மந்தம் பண்ணுவான்? உங்ககிட்ட மனுஷன் இருக்க முடியாதுன்னு சொல்லி அந்த அம்மா கிளம்பிடுச்சு, ஊருக்கு போயிடுச்சு. ஏன்னா பேசுறது ஒன்று, செய்கிறது ஒன்று இல்லை அவர்கிட்ட. அவர் எப்படி பேசினாரோ அப்படியே இருந்தார். கடைசியில் பாரதிதாசன் தான் போய் அம்மா வாங்கம்மான்னு சொல்லி கூப்பிட்டு வந்துடு, ஐயரை நான் சொல்லி சமாதானப்படுத்துகிறேன், எப்படியாவது பொண்ணு மாப்பிள்ளையை பார்த்துருவோன்னு சொல்லி அவர் தான் போய் கூப்பிட்டு வந்து கடைசி வரைக்கும் பாரதிதாசனாக இருந்தார் என்று சொன்னால் ஒரே காரணம், அவர் ஐயராக இல்லைங்கிறதுக்கான காரணத்தால் தான் அவர் ஐயரேன்னு அறிவர். அவர் ஐயர் இல்லை, ஆனால் இவர் அவர் ஐயரேன்னார். அவர் ஐயராக இருந்ததே கிடையாது. அவர் எப்பவுமே ஒரு சாதாரண மனிதனாகத்தான் காலமெல்லாம் இருந்தார் ஒழிய கனகலயத்துக்கு பூணூல் போட்டு விடுறது, ஆவணி அவட்டத்துக்கு எல்லாரும் பூணூல் மாற்றுவாங்க பிராமணர்கள்லாம். இவர் அப்போல்லாம் தெருவுக்குள்ளே போயிடுவார், அவங்களுக்கு வேலை இல்லை அப்படின்னு.
ஏய் பூணூல் போடியா, இனிமேலாவது ஒன்று நம்ம இதில் சேர்த்துக்கிடுவோம். அப்படி அவர் பூணூல் போட்டால் சேர்த்துக்கிடுவீங்களா? சேர்த்துக்கிடுறோம். பூணூல் தான் உனக்கு பிரச்சனைட்டு கடையிலையும் ஒரு தாழ்த்தப்பட்டவனை கூப்பிட்டு வந்து அவனுக்கு போட்டு விட்டார். எனக்கு பதில் இவனை சேர்த்துக்கோ. அப்படி மனுஷையா அவர், அவ்வளவு விவேகி. இதெல்லாம் மனித பிறப்பு தானியா, எல்லாமே ஒன்று தானே. இவை இந்த உழவு தொழில் செய்கிறவன்லாம் தாழ்த்தப்பட்டவன் சொன்னார்ல. இப்போ தாழ்த்தப்பட்டவர்களாம் அதை செய்வான். வசதியாக இருக்கிறவங்க யாருமே அதை பிராமணர்கள் யாருமே உழவு தொழிலுக்கு போக மாட்டாங்க. ஏன்னா அது நீச தொழில், அதுக்கு போகவே மாட்டாங்க. அதனால தான் வள்ளுவருக்கு கோபம் வந்தது. வள்ளுவருக்கு கோபம் அவர் தான் சொன்னார், உழுது உண்டு வாழ்வாரே வாழ்வார். அவருக்கு கோபம் வந்துடுச்சு. அவன்லாம் ரொம்ப தாழ்த்தப்பட்டோம், நீங்களும் பெரியாளோ, உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர்னு சொல்லி அவர் அடித்தார் முறையடி. அதுக்கடுத்து இவர் சொன்னார், உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம், வீணில் உண்டு கழித்திருப்போரை நிந்தனை செய்வோம் என்று சொல்லி அவங்கதான் சொன்னார். இப்படி காலமெல்லாம் முதல்ல கடைசி இவங்க சொல்லுவாங்க, இல்லை அவர் ஏற்கனவே அப்படிப்பா இப்போ சொல்லியிருக்காரு, இப்படி சொல்லியிருக்காரு. அப்படி எட்டயபுரத்தில் அவர் வீட்டுக்கு முன்னாடி பெருமாள் கோயில், அங்கே போய் சுண்டல் வாங்கி திம்பார். அதெல்லாம் ஒரு கணக்கில் வச்சுக்கிறதா? அப்போ எல்லாம் சண்டா பிடிச்சிருப்பார். பெருமாள் கோயிலில் போய் எதை செய்கிறது, சுண்டல் வாங்க வேண்டியிருக்குல்ல, அதையெல்லாம் கணக்கில் வச்சு அவர் பெருமாள் கோயிலெல்லாம் அலைஞ்சாரியா அப்படின்னு சொல்கிறதா? அவர் விவரம் தெரிய தெரிய மிகப்பெரிய ஞானி ஆகிட்டாருங்க. எல்லாமும் ஓர்குலம், எல்லோரும் ஓரினம், எல்லாரும் ஒரு விலை. எப்போ வந்தது ஞானம்? எப்போ வந்தது? இருக்க படிப்படியாக எங்கேயோ ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு சொல்கிறாரு. பெல்ஜியத்திற்கு வாழ்த்து சொல்கிறாரு. விஜித்து உள்ள இருக்கக்கூடிய நம்முடைய பெண்கள் படுற பாட்டையெல்லாம் சொல்கிறாரு. ரஷ்ய புரட்சியை சொல்கிறாரு. ரஷ்ய புரட்சியை சொல்லும்போது என்ன மாதிரி சொல்கிறாரு? சமய உழவடிக்கெல்லாம் அந்த அவனுக்கு கூட இருந்து ஜாலரா தட்டினவங்கெல்லாம் சடவன்னு சரிந்துட்டாருங்க அந்த புரட்சியில். காடெல்லாம் விறகான செய்தி போல. இதில் ஒரு நுட்பம் இருக்கு பாருங்க. காடெல்லாம் விறகாயிட்டாங்களாம். மரம் போல கல் வந்துட்டாங்கன்னா பரவாயில்ல, அந்த மரம் ஏதாவது அறுத்துக்கிறது ஏதாவது ஒரு ஸ்டூலுக்கு செய்யலாம். இது விறகாயிட்டாங்கன்னா விறகு எரிக்கிறதுக்கு தான் ஆகும். ஒவ்வொரு வரியிலும் எவ்வளோ நுட்பம் வச்சுருக்காரு பாருங்க. அப்பேற்பட்ட அவரை படிக்கிறதுக்குன்னா, அவரை படிக்க வேண்டும் சொன்னால் அதை எப்படி படிக்கணுமோ அப்படி படிக்கணும். அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லை. அது சொல்லு நம்ம தேவி தோழர் சொல்கிறாங்கல்ல, ஜிந்தாபாத் ஜிந்தாபாத்ன்னு எப்படி போய் சொல்கிறாங்க, அதே பாணியில் படிக்கணும். படித்தா தான் அதுக்கு அர்த்தம் இருக்கும். இது கொஞ்ச நாள் யாருமே படிக்காதனால பாகவதெல்லாம் கையில் எடுத்துட்டான். அச்சமில்லை இன்னொன்று ஒரு அரைக்கட்டை சேர்த்துக்கோங்க. அரைக்கட்டை ஒரு மாத்திரை குறையுது. அச்சமில்லை இச்சகத்தில் உள்ள பேர்கள் எதிர்த்துன்ற போதிலும் அச்சம் என்பதில்லை. எவன் எதிர்த்து வந்தாலும் சரி, நான் சொல்வதுதான் சரி. இதுதான் பாரதியார். அதில் அந்த ஒரு துடிச்சல் அவருக்கு இருக்கு. அது அவர் 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 பண்ணிய அத்தனை பெண்களுக்கு பாருங்க, பெண்களுக்கு பெரியார் சொல்லியிருக்காருல்ல, அதே போலதாங்க அவர் சொல்லியிருக்காரு. கும்மியடி தமிழ் கும்மியடி, தமிழ் நாடு குலுங்கிட கும்மியடி. பெண்களுக்கு என்ன சொல்லியிருக்காரு? காதல் ஒருவனை கைப்பிடித்தே அவன் காரியம் யாவனும் கை கொடுத்தே. கடைசி வரைக்கும் அவன் கை கொடுத்து வாழணும்னு சொல்றாரு. அவர் சொன்ன அந்த பெண்கள் கீதம் இருக்கு பாருங்க, எப்படியெல்லாம் பேசுகிறார். பெண்கள் எப்படி இருக்க வேண்டும், பெரியார் சொன்னதாங்க அவரும் சொல்லியிருக்காரு. அப்படியே நீங்கள் படித்து பாருங்க. பெண்களை பற்றி அவர் சொன்னது, சாதம் படைக்கவும் செய்வோம், தெய்வ சாதி படைக்கவும் செய்வோம். சாதம் படைக்கவும் செய்வோம், தெய்வ சாதி படைக்கவும் செய்வோம். எப்படி வைத்தார் பெண்களை? பெண்ணுக்குள் ஞானத்தை வைத்தான், இடையில் மாதர்கள் அவர் அறிவை கெடுத்தார்கள். பெண்களுக்கு ஞானத்தை வைத்தான் சிவன், இடையில் அவர் அறிவை கெடுத்தார் சில பேர் என்று சொல்லி கரெக்டாக பெண்களை வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லி எப்போ சட்டம் போட்டானோ அதை கரெக்டாக சொல்கிறார். ரொம்ப பேர் சொல்லுவாங்க, என்ன பெரியார் படிக்க வச்சார், அதெல்லாம் முன்னாடியே ஔவையார் படிச்சுட்டா, திருவள்ளுவர் படிச்சுட்டாரு, சங்க இலக்கியங்கள்லாம் படிச்சுட்டாங்க, அதெல்லாம் முன்னாடியே படிச்சுட்டாங்க. அது சும்மா இப்போ பெரியார் என்னத்தை படித்தார், பெரியார் சொல்லிக் கொடுத்தாராக்கும். பிறகு
ஒரு காமராஜர் கல்வி கண் திறந்தாருங்கிறாங்களே, எப்போ திறந்தார்? அவர் ஏன் திறந்தார்? பிறகு இடையில என்ன ஆச்சு? பூட்டி கிடந்த அத்தனை பள்ளிக்கூடத்தையும் திறந்தார். ராஜாஜி பூட்டி வச்ச பள்ளிக்கூடத்தை போகிறான். காமராஜர் ஏன் திறந்தார்? ஏன் திறந்தார்? பாரதியார் சொல்கிறாருல்ல, அன்ன சத்திரமாயிரம் நாட்கள் ஆலயம் 16 நாட்கள் அன்னையாவனும் புண்ணியம் கூடி ஒரு ஏழைக்கு எழுத்தறிவித்தா. அப்போ ஏழை எழுத்தறிவு இல்லாமல் இருக்கானா? ஏன் இருக்கான்? எப்படி வந்தான்? சங்க இலக்கியத்தில் படித்தான்ல, அது தொடர்ந்து வர வேண்டியதானே? ஏன் இப்போ அறிவு இல்லாமல் போனான்? அப்போ இடையில் நடந்தது என்ன? இடையில் நடந்தது என்ன? அழகாக சொல்கிறார். இடையில் இப்படி ஒரு மிகப்பெரிய ஞானத்தை கெடுப்பதற்கு ஒரு கூட்டம் வந்தது என்று சொல்லி இந்த பார்ப்பனியை கொடுத்துட்டான். அழகாக சொல்கிறார் தன்னுடைய கவிதையில். அது மாத்திரமல்ல, இந்த மூட நம்பிக்கைகளை பற்றி பெரியார் சொல்கிறார்ல, அதை விட இவர் சொல்கிறாருங்க. பெரியார் சொல்கிறத விட இவர் சொல்கிறார். எத்தனை மூட நம்பிக்கைகள் எத்தனை விதமாக சொல்கிறாருங்க. இந்த நம்முடைய பொது சொத்தையெல்லாம் விற்று போட்டார்ல, விற்றுட்டாங்கல்ல. பாரதியார் அதாவது தீர்க்க தரிசனத்தோடு முன்னாடியே சொல்லியிருக்கிறார். தமிழ்நாடு அப்படி இப்படி சொல்லியிருக்கிறாங்கிறாங்கள. தீர்க்க தரிசனத்தோடு இப்போ சொல்லியிருக்காரு, பொது சொத்தை எப்பயாவது விற்பான் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு சொல்லியிருக்காரு. வேள்வி பொருளினையே புலை நாயின் முன் மென்றிட வைப்பது போல், ஆள் விற்று பொன் வாங்கியே அதை ஒரு ஆந்தைக்கு பூட்டுதல் போல், நேல் வெட்ட பொன் மாளிகையை கட்டி பேயினை நேர்ந்து விட்டது போல் சுதந்திர தேவியை கீழ் மக்களுக்கு ஆளாக்கினார். சுதந்திரத்திற்கே சம்பந்தம் இல்லாதவன் வந்து உட்காந்துக்கிட்டு இன்னைக்கு அத்தனையும் செய்கிறானே, இப்போ உட்காந்துக்கிட்டு கலவரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறானே, அதை அன்றைக்கே சொல்லிட்டார். இவன் எப்பயும் இப்படி இப்படி கண்டிப்பாக இப்படி வந்து வருவான், இவன் விற்பான், இப்படி ஒரு கூட்டம் வரும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய கவிதையில் அழகாக சொல்லிட்டார். யாரை கேட்டு விற்கிற நீ பொதுத்துறை நிறுவனத்தை? பாரதியார் கேட்குறாரு. யாரை கேட்டு? உனக்கு 5 வருஷம் தானே குத்தகை, அதுதானே உனக்கு ஓட்டு போட்டிருக்கு. யாரை கேட்டு விற்கிற? இருக்கிற பொதுத்துறை நிறுவனங்களை பூரா 500 தொழில்களை பூரா விற்று போட்டிய. ஜவஹர்லால் நேரு ஏற்படுத்தி வச்சதை, கோயில் பூஜை செய்வோன் சிலையை கொண்டு விற்றல் போலும், வாயில் காத்து நிற்போன் வீட்டை வைத்திடத்தல் போலும், ஆயிரங்கள் ஆணி நீதி அவை உணர்ந்த தருமன் தேயம் வைத்து இழந்தான் சீச்சி சிறியர் செய்தான் என்று சொல்லி தேசத்தை விற்கிறானே, அன்னைக்கே சொல்லிட்டார். கோயில் பூஜை செய்வோன் சிலையை கொண்டு விற்றல் போன். கோயில் பூஜை செய்ய சொன்னால் அவர் என்னையா செய்யணும்? பூஜையை முடிச்சுட்டு பத்திரம் பூட்டி வச்சுட்டு போயிட்டு போகணும்ல. வீட்டுக்கு போகும்போது அங்கிட்டு பார்த்துட்டு ஆளுகள்லாம் போயிட்டாலும்னா சிலை எடுத்து பக்கத்தில் வச்சுக்கிட்டு நேராக 1 நம்பர் ஒயின் ஷாப்புக்கு போய், எப்பா சிலை இருக்குது, எவ்வளோ தார? ஒரு ஆப்பை கொடு, இந்த சிலையை வச்சுக்கோ அப்படின்னா எப்படி இருக்கும்? அதைத்தான் செய்கிறேங்கிறார். அப்போ இந்த தேசத்தை எவ்வளவு அவர் இந்த தேசத்தை அவர் காதலிச்சிருக்காருன்னு பாருங்கள். இந்த மக்களை எப்படி காதலிச்சிருக்காரு, என்னென்னவெல்லாம் பேசியிருக்கிறாரு. அதுதான் அவருடைய மிகப்பெரிய ஒரு தியாகம். தன்னுடைய கடைசி காலம் வரைக்கும் நாட்டு மாந்தரெல்லாம் தம்போல் நரகர் வேண்டுகிறதார் ஆட்டு மந்தையாம் என்றுலக அரசர் எண்ணிவிட்டார். காட்ட உண்மை நூல் பலதான் காட்டினார்களேனும் நாட்டுராஜ நீதி மனிதர் நன்கு செய்யவில்லை, சாரமற்ற வார்த்தை மேலே சருதி சொல்லுகின்றோம் சொல்வார். என்ன சொல்லி என்னையா செய்ய? யார் சொல்லி என்ன செய்ய? நாட்டுராஜ நீதி தான் மனிதர் நல்லா செய்யலை, பிறகு என்ன செய்யாத? ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லுகிறார். ஆகவே எத்தனை விஷயங்கள் அவர் சொல்கிறாரு. இன்றைக்கி இருக்கக்கூடிய மூட நம்பிக்கைகள் அவர் இப்போ இந்த மந்திரிகள்லாம் செய்கிறான் பாருங்க. எனக்கு ஒரு நாட்டு பிரதமர் முதல் கொண்டா மூட நம்பிக்கைகள் எப்படி இருக்கிறது? இந்த பிள்ளையார் சதுர்த்தி நடத்திக்கிட்டு இருக்கும்போது பிரதமர் சொல்கிறாரு, அது மனித உடலா யானை தலையா இதெல்லாம் முன்னாடியே வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி கண்டுபிடிச்சிட்டாங்க. ஒரு பிரதமர் சொல்கிறார். இந்த சைக்கிளில் வல்கனைசேஷன் பண்ணுவான்ல, அதெல்லாம் அவர் கண்டுபிடிச்சிட்டாரு. அந்த காலத்துலேயே பண்ணிட்டாங்க. இந்த ராஜ்நாத் சிங்னு ஒரு ஆள் இருக்கான். அந்த ஆள் இந்த ராக்கெட்டு விட்டுருக்காங்க. ராக்கெட்டு விட்டு அந்த ஆள் என்ன பண்ணும்? தேங்காய் பழம் உடைச்சிட்டு போகணும். ரைட்டு. அந்த ஆள் என்ன சொல்லியிருக்காரு? எலுமிச்சம்பழத்தை ஏற்றிட்டு போகணும் இருக்காரு. அது லாரியாது? ராக்கெட்டு நட்டுக்குத்துலையில் போகும். எலுமிச்சம்பழத்தை எங்கே வச்சு நசுக்குங்க. நசுக்காமல் ராக்கெட்டை விடாத, அதான் போய் கடலில் விழுந்துருது.
அது நசுக்கிட்டு போனால் அந்த இதெல்லாம் போயிடும், அது கரெக்டாக அங்கே போய் சேர்ந்துடும். சொன்ன மாதிரி அவன் சொன்ன மாதிரி கடையில் சேர்ந்துருச்சு. உடனே இவர் அதுக்கு பேர் வைக்கிறார், சக்தி மைதானமாக அதுக்கு பேர் வைக்கிறார். இப்படி ஆளுகிட்ட நாடு மாட்டிக்கிடுச்சு ஐயா. அப்போது பாரதியார் நான் ஏற்கனவே சொன்னபடி எந்தையும் தாயும் மகிழ்ந்து குழாவி இருந்தது மின்னாடு. எப்படி வரிகள் பாருங்கள். எந்தையும் தாயும் மகிழ்ந்து குழாவி இருந்தது மின்னாடே, அதன் முந்தைய 6 ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்தது மின்னாடே. இப்போ இது என்ன சாதாரண நாடா? நீங்கள் நானும் தான் இருக்கோம்ப்போ. நம்முடைய மூதாதையர்கள் முந்தைய 1000 ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்தது மின்னாடே. அவங்க காதல் பண்ணி அவங்க நம்மளையெல்லாம் இனவிருத்தி செய்து நம்மளெல்லாம் சந்தோஷமாக இருக்க இப்படி இத்தனை மரங்களெல்லாம் நட்டு வச்சு இத்தனையெல்லாம் பண்ணிட்டு போயிருக்காங்க. இது அவர் சிந்தையில், இதான் முக்கியமான வரி, அவர் சிந்தையில் 1000 எண்ணம் வளர்ந்து சிறந்து இருந்த நாள். எல்லாம் இருக்கும்பாங்க, எல்லா விஷயமும் இருக்கும். எங்களுக்குள்ள அடிச்சுக்கிடுவோம், கூடிக்கிடுவோம். அவன் சொன்னால இல்லையா, 1000 பூக்கள் மலரட்டும் 1000 கருத்துக்கள் மோதட்டும் சொன்னால, அது இந்தியாவில் நடக்கும், அது இந்தியாவில் நடக்கும். அதை கேட்கறதுக்கு நீ யார்? 1000 எண்ணம் வளர்ந்து சிறந்தது இந்த நாடு. ஆகவே எந்தையும் தாயும் மகிழ்ந்து குழாவி இருந்த இந்த நாட்டை நாம் ஒருமைப்பாடோடு கட்டி காப்போம் என்று சொல்லி வார்த்தைக்கு நன்றி கூறுகிறேன்.